விவசாயி அவரோட வண்டியில பழங்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாராம். போற வழியில அவரோட வண்டியோட சக்கரம் ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிச்சாம். அப்போ அவரு என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு யாராச்சும் உதவிக்கு வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா யாருமே அந்த வழியில வரவே இல்லையாம். அப்ப அந்த விவசாயி கடவுள்கிட்ட போய், கடவுளே, எப்படியாச்சும் இந்த பள்ளத்துலேருந்து என் வண்டியை வெளில வரத்துக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாராம். எதுவுமே நடக்கிற மாதிரி தெரிலன்னு அவரே சரி ஓகே நம்மளே வண்டியை தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தள்ளினாராம். டக்குன்னு அந்த வண்டி ஈஸியா வந்துருச்சாம். என்னடா அது ஈஸியா வந்துருச்சேன்னு பின்னாடி பார்த்தா அங்க ஒரு வயசான ஒரு தாத்தா இவருக்கு வண்டியை தள்ள ஹெல்ப் பண்ணாராம். அப்போ இவர் போய் அந்த தாத்தா கிட்ட கேட்டாராம், நான் கடவுள்கிட்டலாம் உதவி கேட்டேன், கடவுள் எனக்கு உதவியே பண்ணல. ஆனா நான் உங்கள்கிட்ட எந்த உதவியுமே கேட்கல, நீங்க எப்படி எனக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த வயசானவர் சொன்னாராம், கடவுள் உதவி பண்ணலன்னு உனக்கு யாரு சொன்னது? நீ உன்னோட முதல் அடியை எடுத்து வச்சாதான் கடவுள் கூட உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாராம்.